வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டாப்பிக்ல வந்து டேஸ் அண்ட் தீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நேஷனல் நியூஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட், அவார்ட்ஸ், ஸ்கீம்ஸ், டிஃபென்ஸ் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேஸ் அண்ட் தீம்ஸ், முக்கியமான நாட்கள் மற்றும் அதனுடைய கருப்பொருள்கள், ஓகே, அதையும் பற்றி பார்க்க போகிறோம். சரி, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டே, ரைட்டா? 11வது. இது வந்து மேக்ஸிமம் எக்ஸாம்ல வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் ஹேண்ட்லூம் டே எப்பொழுது அப்படின்னா ஆகஸ்ட் 7. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன வச்சிருக்காங்கன்னா வீவிங் இனோவேஷன் இன்டு ட்ரெடிஷன், ரைட்டா? அதாவது பாரம்பரியத்தில் புதுமைகளை வந்து நெசவு செய்தல். ஆனா அவங்க தீம்னு கேட்கறப்ப வந்து தமிழ்ல இருக்கிற கருப்பொருளை வந்து நம்ம மாத்தி இருப்போம், டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படின்னா தமிழ்ல கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்குறாங்கன்னா அது வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் தீம் அப்படின்றது கொடுப்பாங்க, ஓகே? ஸோ நேஷனல் ஹேண்ட்லூம் டே எப்பொழுதுனா அது வந்து ஆகஸ்ட் 7. அடுத்தது வேர்ல்டு ட்ரைபல் டே, உலக பழங்குடியினர் தினம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9. இதுக்கான கருப்பொருள் வந்து என்னன்னா இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான். தீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இந்த ஒரு முதல் லைன் மட்டும், அதாவது ஒரு பாதி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓகே? வேர்ல்டு ட்ரைபல் டே. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எதற்காக வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்கன்னா, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்கிறாரு, அவருடைய பேர் வந்து பிர்சா முண்டா, இவர் தான், ஓகே? பிர்சா முண்டா. ஸோ அதுக்காக இது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிர்சா முண்டாவினுடைய பிறந்த நாளை வந்து ஒரு தினமா வந்து செலிப்ரேட் பண்றோம். என்ன அப்படின்னா வந்து ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. திவாஸ் அப்படின்னா தினமதான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா வந்து அது பிர்சா முண்டா அவர்களினுடைய பிறந்த நாள் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? அடுத்தது ஸோ வேர்ல்டு லயன் டே. ஒரு செகண்ட். ஸோ வேர்ல்டு லயன் டே எப்பொழுது அப்படின்னா ஆகஸ்ட் 10, சரியா? வேர்ல்டு லயன் டே வந்து ஆகஸ்ட் 10. ஸோ அப்போ வந்து டைகர் டே எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டைகர் டே எப்பொழுதுனா 29 ஜூலை. 29 ஜூலை, ஓகே? ஸோ நம்ம லயனை பாதுகாக்கிறதுக்காக வந்து லயன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, ரைட்டா? சரியா? லயன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் லைன் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 15, 2020, சரியா? ப்ராஜெக்ட் லயன். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன் அப்படின்ற கருப்பொருள். அடுத்து இன்டர்நேஷனல் யூத் டே. இன்டர்நேஷனல் யூத் டே இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து லோக்கல் யூத் ஆக்ஷன்ஸ் ஃபார் இந்த எஸ்டிஜி அப்படின்றது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், ரைட்டா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அண்ட் பியாண்ட். ஆகஸ்ட் 12. ஆகஸ்ட் 12. ஸோ நம்மளுக்கு இந்த இன்டர்நேஷனல் யூத் டே வந்து ஃபர்ஸ்ட் எப்பொழுது வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டதுன்னா 2000, ஓகே? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வேர்ல்டு எலிஃபண்ட் டே. வேர்ல்டு எலிஃபண்ட் டே வந்து ஆகஸ்ட் 12. கருப்பொருள் வந்து பிரிங்கிங் த வேர்ல்டு டுகெதர் டு ஹெல்ப் எலிஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள். அடுத்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15, 2025. 14 ஆகஸ்ட் வந்து பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்ட்டு சொல்றாங்க. 14 ஆகஸ்ட், அதுக்கு முந்தின நாள், ஓகே? அதுக்கு அடுத்தது வந்து ஸோ இந்த தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. இருக்கிறதுலேயே வந்து அதாவது என்ன சொல்றது, ஒரு லாங்கஸ்ட் ஸ்பீச். சுதந்திர தினம் அப்போ வந்து ஒரு எந்த ஒரு பிரதம மந்திரியும் கொடுக்காத அளவுக்கு நீளமான ஒரு உரையை வந்து வழங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து ஸோ அதிகப்படியாக, அதாவது சுதந்திர தினம் அப்போ வந்து அதிகமாக வந்து கொடியேற்றினது யார் அப்படின்னா நேரு, 17 தடவை. ஸோ எங்க வச்சு கொடியேற்றுவாங்கன்னா செங்கோட்டையில வச்சு. இது எத்தனாவது சுதந்திர தினம்னா 79வது. நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து எப்பொழுது நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஜூலை 22, 1947. இந்த வருஷம் வந்து கருப்பொருள் வந்து நயா பாரத் அப்படின்ற ஒரு கருப்பொருளை தான் வச்சிருக்கிறாங்க, ஓகே? நயா பாரத். அடுத்தது ஸோ வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே ஆகஸ்ட் 19. கருப்பொருள் வந்து மை ஃபேவரட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு கருப்பொருள், ஓகே? அடுத்தது முக்கியமாக வந்து தேசிய விண்வெளி தினம்.
என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தேசிய விண்வெளி தினம் எப்பொழுதுனா ஆகஸ்ட் 23. ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா விண்வெளியில வந்து இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, சர்வதேச விண்வெளி நிலையம்னு. நம்ம இந்தியாவிற்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படின்ற ஒன்றை எப்போ கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்கோம்னா 2035. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து என்னன்னா ஆரியபட்டா டு ககன்யான் அப்படின்ற ஒரு கருப்பொருள். அடுத்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே எப்பொழுதுனா ஆகஸ்ட் 29. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வந்து எப்பொழுதுனா ஆகஸ்ட் 29. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து ஏக் கண்டா கேல்கி மைதான், அதாவது 1 hour ஆன் த பிளே கிரவுண்ட் அப்படின்ட்டு. சரியா, 1 hour ஆன் த பிளே கிரவுண்ட் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் டாக்டர்ஸ் டே 2025 வந்து ஜூலை 1. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் பிஹைண்ட் த மாஸ்க். ரைட்டா, பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ் அப்படின்ட்டு. ஆனா தீமை பொறுத்த வரைக்கும் நீங்க பாதி படிச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுல்லா படிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபுல்லா படிக்கிறது கஷ்டம். ஸோ பிஹைண்ட் த மாஸ்க் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, பிஹைண்ட் த மாஸ்க். அடுத்து இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே வந்து ஜூலை 29. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே வந்து எப்பொழுதுனா அது ஜூலை 29. ஸோ நம்மளுக்கு புலிகளை பாதுகாப்பதற்காக வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருந்தாங்க. ப்ராஜெக்ட் டைகர். ஸோ ப்ராஜெக்ட் டைகர் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1973 கொண்டு வரப்பட்டது. அது 1973. நெக்ஸ்ட் இப்போ இதுவே வந்து ப்ராஜெக்ட் லயன் அப்படின்னு கேட்டால் அது வந்து 2020 ப்ராஜெக்ட் லயன். ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து செக்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் டைகர்ஸ். செக்யூரிங் தி ஃபியூச்சர் ஆஃப் டைகர்ஸ். அடுத்து வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் ஜூலை 30. கருப்பொருள் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் இஸ் ஆர்கனைஸ்டு கிரைம். ரைட்டா, ஹியூமன் டிராஃபிக்கிங் இஸ் ஆர்கனைஸ்டு கிரைம். ரைட்டா. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. ரைட்டா, அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 23 மற்றும் ஆர்டிக்கல் 24 வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷனை பத்தி தான் பேசுது. ஸோ இதுல வந்து இந்த ஆர்டிக்கல் 23 வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா இந்த டிராபிக்கிங்கை பத்தி பேசும், ஆள் கடத்தலை பத்தி பேசுறது. ஆர்டிக்கல் 24 வந்து 14 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை வந்து ஃபேக்ட்ரிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது சுற்றுச்சூழல் ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து வேலை பார்க்க கூடாது அப்படின்றத பத்தி பேசுறது. ரைட்டா, 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் வேலை பார்க்க கூடாதுன்றத பத்தி பேசுறது ஆர்டிக்கல் 24. அடுத்தது நேஷனல் பிளாக் டே. இது நேஷனல் பிளாக் டே. இது வந்து வேர்ல்டு மேங்க்ரூவ் டே ஜூலை 26. நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய மேங்க்ரூவ் காடுகள் வந்து எங்க இருக்குன்னா அது வந்து சுந்தரவன காடுகள் தான். சுந்தரவன காடுகள்ல வந்து இருக்கக்கூடிய மரத்தினுடைய பெயரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுந்தரி மரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சுந்தரி மரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் ஃபியூச்சர். ஓகே. அடுத்தது நேஷனல் பிளாக் டே 22 ஜூலை. ஏன்னா 22 ஜூலை தான் நம்ம வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து இந்திய தேசிய கொடையை வந்து ஏற்றுக்கொண்டது. 1 நேஷன் 1 பிளாக் அப்படின்ற ஒரு கருப்பொருள். அடுத்து வேர்ல்டு பிரெயின் ஹெல்த் டே. சரியா, ஸோ நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் பிரெயின் வந்து எப்படி டிவைட் ஆயிருக்குன்னு தெரியுமா? ஸோ பிரெயின் நம்மளுடைய மூளையானது வந்து 3 பாகமா வந்து டிவைட் ஆயிருக்கும். 3 என்ன அப்படின்னா செரிப்ரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது செரிபெல்லம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிரெயின் ஸ்டெம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 3 தான் டிவைட் ஆயிருக்கு. அது போக இன்னொரு 3 டிவிஷன் சொல்லுவாங்க. ஒன்று செரிப்ரம், செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இந்த வருஷம் இப்போ கொஞ்ச நாளைக்கு நடந்து முடிஞ்ச சிடிஎஸ் எக்ஸாம்ல கேட்டது. ரைட்டா, 4 பிரெயின், அதுக்கப்புறம் மிட் பிரெயின், அதுக்கு அடுத்தது ஹிண்ட் பிரெயின் அப்படின்னு 3 பார்ட்டா டிவைட் ஆயிருக்கும். ரைட்டா, பிரெயின் ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள் ஜூலை 22. ரைட்டா, நேஷனல் பிளாக் டே அப்பதான் வந்து நேஷனல் பிரெயின் டே, வேர்ல்டு பிரெயின் ஹெல்த் டேயும். அடுத்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எப்பொழுதுனா ஜூன் 5. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷனை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்மளுக்கு இங்க பாருங்க, மார்ச் 22, ஏப்ரல் 22, மே 22 இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது சுற்றுச்சூழல் தொடர்புடைய ஒரு தினங்கள் தான்.
ரைட்டா? ஸோ இப்போ மார்ச் 22 அப்படின்றது வந்து அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்படியே எம் இருக்கா, எம் அப்படியே திருப்பி போட்டா வாட்டர், டபிள்யூ. ரைட்டா? எம் அப்படியே திருப்பி போட்டா டபிள்யூ, வாட்டர் டே. வாட்டர் டேக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஏப்ரல் வந்து எர்த் டே. எர்த், அதாவது ஏப்ரல் 22. அதுக்கப்புறம் வந்து பயோடைவர்சிட்டி டே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது எப்பொழுதுன்னா மே 22, பயோடைவர்சிட்டி டே. பயோடைவர்சிட்டி டே. ஸோ மார்ச், ஏப்ரல், மே. வாட்டர், எர்த்து, பயோடைவர்சிட்டி. வெப்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, WEB, வெப். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே 2025. இது வந்து ஜூன் 7. ஃபுட் சேஃப்டி சயின்ஸ் இன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருளை தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ சர்வதேச அளவில் வந்து இந்த ஒரு அமைப்பு இருக்குது, என்ன அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ அதை வந்து FAO அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1945 தான் உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குதுன்னா ரோம்ல இருக்கு. ரோம். ரோம் எங்க இருக்கு? இட்டாலியில இருக்கு. இட்டாலி. ஓகே. அடுத்தது வேர்ல்டு டே டு காம்பட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரஃப்ட். ரைட்டா? வறட்சி மற்றும் உலக பாலைவனமாக்கல் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா எதிர்ப்பு தினம் வந்து எப்பொழுதுனா ஜூன் 17. கருப்பொருள் வந்து ரீஸ்டோர் த லேண்ட், அன்லாக் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள். அடுத்து சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. கருப்பொருள் வந்து யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். ஒன் எர்த் ஒன் ஹெல்த். எத்தனாவது அப்படின்றது இது முக்கியம், சரியா? 11வது யோகா தினம். இந்த வருஷம் வந்து எங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து விசாகப்பட்டினத்துல செலிப்ரேட் பண்ணாங்க, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துல. அடுத்தது சம்விதான்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சம்விதான் ஹத்ய திவாஸ் எப்பொழுதுனா ஜூன் 25. ஜூன் 25 சம்விதான் ஹத்ய திவாஸ் அப்படின்ட்டு. அடுத்து வேர்ல்டு மில்க் டே வந்து ஜூன் 1. வேர்ல்டு மில்க் டே ஜூன் 1. லெட்ஸ் செலிப்ரேட் த பவர் ஆஃப் டெய்ரி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் செலிப்ரேட் தி பவர் ஆஃப் டெய்ரி. சரி, நம்மளுக்கு இந்த மில்க் அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டா? ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா வந்து எதை சொல்லுவாங்கன்னா மில்க், பாலினுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வந்து வெள்ளை புரட்சியை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வெள்ளை புரட்சியினுடைய தந்தையாக கருதப்படுபவர் வந்து யார் அப்படின்னா ஃபாதர். வெள்ளை புரட்சியினுடைய தந்தையாக கருதப்படுபவர் வந்து வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன் அப்படின்றவர் தான், ரைட்டா? ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா மில்க் இருக்குல்ல, ஸோ மில்கில் இருந்து ஃபேக்டை வந்து எடுக்கிற ஒரு ப்ராசஸ் பேர், அது வந்து அடிக்கடி வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க, சரியா? ஸோ அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ்டரைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது பேர் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுல என்ன ஒண்ணுனா அந்த பாஸ்டரைசேஷன் ஹீட்டு டோட்டலா வந்து எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, ரைட்டா? அதாவது 72 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணுவாங்க. எத்தனை செகண்டுக்கு அப்படின்னா 15 செகண்டுக்கு. 15 செகண்டுக்கு வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ட்டு. 72 அல்லது 71, ஆனால் நார்மலாக வந்து இந்த 15 செகண்ட் அல்லது 62 டிகிரி செல்சியஸ் ஃபார் 32 மினிட்ஸ், 32 நிமிஷம். ஸோ இந்த ஹீட் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 72 செல்சியஸ்ல வந்து ஹீட் பண்ணும், அதாவது அந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் வந்து இப்படிதான் நடக்கும், 15 செகண்ட் அல்லது 30 நிமிஷம் 62 டிகிரி செல்சியஸ்ல, ரைட்டா? ஸோ இது ஜஸ்ட் நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வேர்ல்டு ஓஷன்ஸ் டே வந்து எப்பொழுதுனா ஜூன் 8. கருப்பொருள் வந்து ஒண்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்டர், சஸ்டெய்னிங் வாட் சஸ்டெயின்ஸ் அஸ் அப்படின்ட்டு, சரியா? ஜூன் 8. அடுத்து வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் ஜூன் 12. நான் ஆல்ரெடி சொன்னால சைல்டு லேபருக்கு எதிராக வந்து எந்த ஆர்டிகல் இருக்குன்னா ஆர்டிகல் 24. ஓகே. தீம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ராக்ரஸ் இஸ் கிளியர் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ப்ராக்ரஸ் இஸ் கிளியர். அடுத்து வேர்ல்டு ஒலிம்பிக் டே வந்து ஜூன் 23. ஜூன் 23 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னா லெட்ஸ் மூவ் அப்படின்ற ஒரு கருப்பொருள். லெட்ஸ் மூவ் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து 2022 வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. இப்போ அடுத்து வந்து 2026 எங்கே நடக்க போகுது, அதாவது 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ், ரைட்டா? 2026 வந்து நம்மளுக்கு இப்போ டோட்டலாக
எப்போ நெக்ஸ்ட் வந்து எப்போ சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்கும், டோட்டலாக வந்து 2 ஒலிம்பிக்ஸ் நடக்கும், சம்மர் வின்டர் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு 2024 நடந்துச்சு. இப்போ 2028, இப்போ நான் எழுதுறது எல்லாமே சம்மர். 2028 அடுத்து 2032. 2028 சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் வச்சு நடக்க போகுது. லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. 2032 வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரிஸ்பேனில் நடக்க போகுது. பிரிஸ்பேன் எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியா. இது வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ். இப்போ இதுக்கு அடுத்து வரப்போகிற வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல வச்சு நடக்க போகுது. ஏன்னா வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து லாஸ்ட்டாக 2022 நடந்துச்சு. இப்போ அடுத்து வந்து ஏன்னா எல்லா ஒலிம்பிக்ஸுமே வந்து அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கும் வின்டர் ஒலிம்பிக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கேப் 2 வருஷம். ஒரு சம்மர் ஒலிம்பிக்குக்கும் இன்னொரு சம்மர் ஒலிம்பிக்குக்கும், ஒரு வின்டர் ஒலிம்பிக்குக்கும் இன்னொரு வின்டர் ஒலிம்பிக்குக்கும் இருக்கக்கூடிய வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 வருஷம். ஸோ 2026 நடக்குது. அதுக்கடுத்து எப்போ நடக்கும்னா 2030. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2034. 2026 வந்து எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா இட்டாலியில் வச்சு. இட்டாலி அதாவது மிலன் அண்ட் கார்டினா அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டாலியில் வச்சு நடக்க போகுது. 2030 வந்து பிரான்ஸ்ல வச்சு நடக்க போகுது. பிரான்ஸ்ல எங்கன்னா ஆல்ப்ஸ் மலைகள்ல. 2034 வந்து சால்ட் லேக் சிட்டி யூஎஸ், ரைட்டா, அமெரிக்கா, ரைட்டா. ஸோ அப்போ இதை வந்து லாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2028-32 லாஸ் ஏஞ்சல்ஸ், பிரிஸ்பேன். இங்கே வின்டர் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஎஃப்எஸ், சரியா, ஐஎஃப்எஸ், இட்டாலி, பிரான்ஸ், சால்ட் லேக் சிட்டி. கருப்பொருள் வந்து என்னன்னா லெட்ஸ் மூவ் அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான். அடுத்தது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, ஜூன் 29, 2025. எது அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 75 years ஆஃப் நேஷனல் சாம்பிள் சர்வே அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா. ஸோ யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிரசாந்த சந்திர மஹலனோபியஸ், பிசி மஹலனோபியஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது தொழிலாளர் தினம் எப்பொழுதுனா May 1. இது எல்லாருக்குமே தெரியும். சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் அப்படின்ற ஒரு கருப்பொருளை தான் வச்சிருக்காங்க. சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். ஸோ நம்மளுக்கு சர்வதேச அளவில் வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது, ரைட்டா. எதுக்கு அப்படின்னா இந்த தொழிலாளர்களுக்காக. அது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ILO அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் 1919 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா ஜெனீவால இருக்கு. ஜெனீவா எங்க இருக்குது? சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஜெனீவா எங்க இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. இதுல இப்போதைக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்புக்கு வந்து யார் தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னா கில்பர்ட் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து டைரக்டரா, இயக்குனரா இருக்கிறார். அடுத்தது வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே, May 3, 2025. சரியா, May 3 தான் வந்து ஒரு வருஷமும் வந்து பத்திரிகை சுதந்திர தினம் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து ரிப்போர்ட்டிங் இன் த பிரேவ் நியூ வேர்ல்டு, ரைட்டா. ரிப்போர்ட்டிங் இன் த பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்ட்டு. சரி, இப்ப ரீசெண்டா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டெக்ஸ் ஒரு குறியீடு வந்து நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா நம்ம பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். ஸோ இதுல வந்து இந்தியாவினுடைய ரேங்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 151. இந்தியாவினுடைய ரேங்க் வந்து என்னன்னா 151. ஸோ இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றது யாருன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் ரிலீஸ் பண்றாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். நெக்ஸ்ட் நேஷனல் டெக்னாலஜி டே வந்து May 11. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து யாந்த்ரா. நேஷனல் டெக்னாலஜி டே May 11, யாந்த்ரா அப்படின்ற ஒரு கருப்பொருள். அடுத்து இன்டர்நேஷனல் நர்சஸ் டே May 12. சரியா, May 12. அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, சரியா, அல்லது பயோடைவர்சிட்டி. ஸோ இது வந்து என்ன கருப்பொருள் அப்படின்னா May 22 கருப்பொருள் வந்து ஹார்மோனி வித் நேச்சர் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ஸோ March 22, April 22, May 22. நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மார்ச் வாட்டர் டே பார்த்தோம், அதுக்கடுத்து எர்த் டே பார்த்தோம், அதுக்கடுத்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே பார்த்தோம், ரைட்டா. வெப் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் டே, எர்த் டே, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே.
அடுத்தது வேர்ல்டு ஃபுட்பால் டே வந்து மே 25 கருப்பொருள் வந்து டுகெதர் வி ஆர் ஸ்ட்ராங்கர் அப்படின்ற ஒரு கருப்பொருள். டுகெதர் வி ஆர் ஸ்ட்ராங்கர் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ஸோ சர்வதேச அளவுல வந்து ஃபீஃபா இருக்குல்ல, ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஃபீஃபான்னு தெரியும், இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஃபா ஃபீஃபா எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1904 உருவாக்கப்பட்டது. ஃபீஃபாவினுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா ஜுரீக்ல இருக்கு. ஜுரிக் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாந்து. ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபீஃபாவினுடைய தலைவராக இருக்கிறது வந்து கியானி இன்ஃபான்டினோ. கியானி இன்ஃபான்டினோ. ஓகே, அடுத்தது ஆயுர்வேதா தினம். ஆயுர்வேதா தினம் வந்து 23 செப்டம்பர். ஸோ கருப்பொருள் வந்து ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். இந்திய 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 அமைச்சகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த மத்திய அமைச்சகம் இருக்குல்ல, அதில் வந்து ஆயுஷ் அப்படின்ற ஒரு அமைச்சகமே இருக்குது, ஆயுஷ் துறை. ஸோ அதில் இதில் ஏ அப்படின்றது ஆயுர்வேதா, ஒய் அப்படின்றது யோகா மற்றும் நேச்சுரோபதி, யூ அப்படின்றது உனானி, எஸ் அப்படின்றது சித்தா, ஹெச் அப்படின்றது ஹோமியோபதி. எஸ் அப்படின்றது ஹெச் அப்படின்றது ஹோமியோபதி. ஓகே, அடுத்தது ஸோ இதுக்கான அமைச்சர் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் யார் அப்படின்னா வந்து ஜாதவ் பிரதாப் ராவோ கணபத் ராவோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, பிரதாப் ராவோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் வந்து யாருன்னா பிரதாப் ராவோ. மினிஸ்டர் வந்து பிரதாப் ராவோ. அடுத்தது வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் டே மே 16, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருளை தான் வச்சிருக்கிறாங்க. சரியா, என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, என்னன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1948 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னா ஜெனீவால தான் இருக்குது. ஜெனீவா எங்க இருக்கு? சுவிட்சர்லாண்ட்லேயே இருக்குது. இதுல என்ன ஒண்ணுனா, இந்த ஐயூசிஎன் இருக்குல்ல, இந்த ஐயூசிஎன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டியலை விடுவாங்க. அந்த ரெட் லிஸ்ட்ல தான் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகள் ஆகட்டும், எல்லா அந்த மரங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது அழிந்து கொண்டிருக்கும் இனமாக இருக்குதா, இல்ல அழிந்த இனமாக இருக்குதா, அல்லது அழிய போகிற இனமா இருக்குதா அப்படின்றத அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. யார் அப்படின்னா ஐயூசிஎன், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்றவங்க தான். இப்போ வந்து ஐயூசிஎனுடைய தலைவராக இருக்கிறது வந்து யார் அப்படின்னா ரசன் அல் முபாரக். ரசன் அல் முபாரக். நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்டு மெட்ராலஜி டே. வேர்ல்டு மெட்ராலஜி டே இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆல் டைம்ஸ். சரியா, மெட்ராலஜி வந்து மீட்டர், மீட்டியராலஜி அப்படின்னா வந்து அந்த மலை அதை பத்தி படிக்கிறது. ரைட்டா, இது வந்து மெட்ராலஜி மீட்டர். சரியா, மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆல் டைம்ஸ் ஃபார் ஆல் பீப்புள் அப்படின்ற ஒரு கருப்பொருள் வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது காமன்வெல்த் டே மே 24 வந்து காமன்வெல்த் டே டுகெதர் வி த்ரைவ் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா காமன்வெல்த் கேம் வந்து எப்பொழுது நடக்க போகுதுன்னா 2026 நடக்க போகுது. எங்க அப்படின்னா கிளாஸ்கோவில். அதாவது 2026 நெக்ஸ்ட் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. எங்க அப்படின்னா கிளாஸ்கோ. கிளாஸ்கோ. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது வேர்ல்டு நோ டொபாக்கோ டே மே 31. சரியா, மே 31 கருப்பொருள் வந்து பிரைட் ப்ராடக்ட்ஸ் டார்க் இன்டென்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள். பிரைட் ப்ராடக்ட்ஸ் டார்க் இன்டென்ஷன்ஸ். அடுத்து வேர்ல்டு ஹெல்த் டே வந்து ஏப்ரல் 7. கருப்பொருள் வந்து ஹெல்த்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ். வேர்ல்டு ஹெல்த் டே. அடுத்து அம்பேத்கர் ஜெயந்தி, பீம் ஜெயந்தி அப்படின்னும் சொல்றாங்க. எப்பொழுதுனா ஏப்ரல் 14. சரியா, ஏப்ரல் 14. அவர் ஏப்ரல் 14 1891 தான் மத்திய பிரதேஷ்ல மவ் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தார். ரைட்டா, 1990 இவருக்கு பாரத ரத்ன விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ரைட்டா, போஸ்ட்மஸ், அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம். அடுத்தது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே 2025 ஏப்ரல் 18.
கருப்பொருள் வந்து ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ரைட்டா, ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃபிளிக்ஸ். அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் அப்படின்ற ஒரு தினம், April 16. லெவலிங் த பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு கருப்பொருள், லெவலிங் த பிளேயிங் ஃபீல்ட். அடுத்து 62வது இன்டர்நேஷனல், அதாவது நேஷனல் மேரிடைம் டே, தேசிய கடல்சார் தினம். ரைட்டா, ப்ராஸ்பரஸ் சீஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கருப்பொருளை ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் பாதி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ப்ராஸ்பரஸ் சீஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வச்சிருக்காங்க. ஓகே, சரி. இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப இந்த செகண்ட் நம்மளுக்கு வந்து இந்தியன் ஆர்மி டே, ராணுவ தினம் எப்பொழுது? அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே, விமானப்படை தினம் எப்பொழுது? அடுத்தது இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே, கோஸ்ட் கார்ட் டே, கடலோர காவல்படை தினம் எப்பொழுது? அதுக்கடுத்து இந்திய கடற்படை தினம் எப்பொழுது? ஸோ இதெல்லாம் முக்கியமானது. யா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய ராணுவ தினம் எப்பொழுதுனா January 15. ஏர்ஃபோர்ஸ் டே வந்து October 8. கடலோர காவல்படை தினம் வந்து February 1. இந்தியன் நேவி டே வந்து December 4. ரைட்டா, எப்பொழுது அப்படின்னா December 4. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ வேர்ல்டு ஆர்ட் டே வந்து April 15. கருப்பொருள் வந்து கார்டன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருள். வேர்ல்டு ஆர்ட் டே, கார்டன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ஓகே, அடுத்து வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே. ரைட்டா, ஹீமோஃபிலியா டே வந்து April 16. ஆக்சஸ் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு கருப்பொருள். உமன் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீட் டு. ரைட்டா, வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே. அடுத்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. சரியா, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. ஸோ சர்வதேச அளவில் வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்குது. ரைட்டா, ஸோ இந்த அமைப்பானது வந்து எங்க எதுல ஒர்க், அதாவது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1967 வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதனுடைய தலைமையகம் வந்து இப்ப எங்க இருக்குது அப்படின்னா ஜெனீவால இருக்கு. ஜெனீவா வந்து சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு. ஓகே, இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வச்சிருக்கிறாங்க. அடுத்து உலக வெட்டினரி தினம் April 26. அனிமல் ஹெல்த் டேக்ஸ் எ டீம் அப்படின்ற ஒரு கருப்பொருள் வச்சிருக்காங்க, வேர்ல்டு வெட்டினரி டே. அடுத்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே வந்து 2025. நம்ம பஞ்சாயத்து ராஜ் பத்தி நிறைய டைம் வந்து பார்த்துருக்கிறோம். 73வது இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் 1992 மூலியமாக கொண்டு வரப்பட்டது. எந்த பார்ட் அப்படின்னா பார்ட் 9 அப்படின்ற ஒண்ணு. அடுத்து எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 243 இருந்து 243O. எத்தனை ஐட்டம் வந்து இதுல இருக்குது அப்படின்னா 29 ஐட்டம்ஸ் வந்து இதுல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்பொழுது வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா April 24, 1993 இருந்து. அடுத்தது வேர்ல்டு எர்த் டே, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் April 22. நம்ம எப்படி பார்த்தோம்? மார்ச், ஏப்ரல், மே. வெப்னு பார்த்தோம், வாட்டர் டே, எர்த் டே, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே. எல்லாமே வந்து எப்பொழுதுனா 22ஆம் தேதி தான். அவர் பிளானட் அவர் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு கருப்பொருள் வச்சிருக்குது. ஓகே, அடுத்து வேர்ல்டு மலேரியா டே. வேர்ல்டு மலேரியா டே பொறுத்த வரைக்கும் April 25. ஸோ மலேரியாவை பொறுத்த வரைக்கும் மலேரியா வந்து எதனால் வந்து வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய அதுக்கு அந்த ஒரு கொசு பேர் சொல்லுவாங்க. அந்த கொசுவினுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து மலேரியாவை பொறுத்த வரைக்கும் கொசுவினுடைய பெயர் வந்து ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ மூலியமா வருது. ரைட்டா, ஸோ இதுவே வந்து டெங்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா வந்து அது ஏடிஸ் எகிப்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கொசுவினுடைய பெயர் வந்து டெங்கு. டெங்குவை பொறுத்த வரைக்கும் அந்த கொசுவினுடைய பேர் வந்து ஏடிஸ் எஜிப்தி அப்படின்ற ஒரு கொசு. ரைட்டா,
இந்த வருஷத்து ஏப்ரல் 25 வருஷம் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து மலேரியா என்ஸ் வித் அஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள், ரைட்டா. ஸோ இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா மலேரியாவை வந்து 2030க்குள்ள ஒழிக்கணும் அப்படின்ட்டு அவங்க குறிக்கோள் வச்சிருக்கிறாங்க. யா. அடுத்து வேர்ல்டு வைல்டு லைஃப் டே வந்து மார்ச் 23 வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருள் வச்சிருக்கிறாங்க. மார்ச் 3 கருப்பொருள் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கருப்பொருளை தான் வச்சிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது பாருங்க, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே சர்வதேச மகளிர் தினம் வந்து மார்ச் 8. கருப்பொருள் வந்து ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ். வேர்ல்டு கன்சூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15 ஜஸ்ட் டிரான்சிஷன் டு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு கருப்பொருள். ஓகே. வேர்ல்டு கன்சூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15. அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் எப்பொழுதுனா வந்து மார்ச் 20. கருப்பொருள் வந்து கேரிங் அண்ட் ஷேரிங். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இண்டெக்ஸ் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து அந்த இண்டெக்ஸ் பேர் வந்து என்னன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், வேர்ல்டு உலக மகிழ்ச்சி அறிக்கை. அந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியாவினுடைய ரேங்க் வந்து என்னன்னா 118, ரைட்டா. 118 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, ஸோ இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல வந்து முதலிடத்தில் இருக்கிறது வந்து எது அப்படின்னா ஃபின்லாந்து. அடுத்தது பாருங்க, வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே அல்லது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட், இந்த ரெண்டுமே ஒரே இதுதான். இது எப்பொழுதுனா மார்ச் 21, ரைட்டா. மார்ச் 21. மார்ச் 22 என்ன பார்த்தோம், வாட்டர் டே. அதுக்கு அப்படியே முந்தின நாள் வந்து ஃபாரஸ்ட் டே. இது தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் அப்படின்ற ஒரு கருப்பொருள், ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட். அடுத்து வேர்ல்டு வாட்டர் டே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, மார்ச் 22. கிளேஷியர் ப்ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருள் வச்சிருக்காங்க, சரியா. கிளேஷியர் ப்ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருள். நெக்ஸ்ட் நம்ம அப்ப மெட்ராலஜி டே அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வேர்ல்டு மீட்டியராலஜி டே மார்ச் 23. ஸோ அப்போ மார்ச் 21, மார்ச் 22, மார்ச் 23 மூணுமே வந்து என்விரான்மெண்ட் தொடர்பாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் டே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் டே, இது வந்து மீட்டியராலஜிக்கல் டே. க்ளோசிங் த இயர்லி வார்னிங் கேப் டுகெதர் அப்படின்ற ஒரு கருப்பொருளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே வந்து மார்ச் 1. சிவில் டிஃபென்ஸ் கேரண்டி ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் த பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வேர்ல்டு வெட்லேண்ட் டே, சரியா. வேர்ல்டு வெட்லேண்ட் டே 2025 பிப்ரவரி 2 தான் செலிப்ரேட் பண்றோம். ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படின்ற ஒன்று தான், ரைட்டா. ஸோ இதுல இந்தியா வந்து ஒரு 4 புதிய ராம்சார் தலங்களை வந்து ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்றோம்ல. ராம்சார் அப்படின்றது ஒரு உடன்படிக்கை, நம்ம நிறைய டைம் அதை பத்தி பேசியிருக்கிறோம். தனியாக வந்து அதுக்குன்னா ஷார்ட்ஸும் வந்து விட்டுருக்கிறேன். ஸோ அதில் வந்து இப்போ இது வந்து 89 இல்லை, இது ஆக்சுவலாக இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்கள் வந்து என்னன்னா அது வந்து டோட்டலாக 91, ரைட்டா. 91. அந்த 2 இது வந்து புதுசாக ஆட் பண்ணாங்கல்ல, அது எதெல்லாம் அப்படின்னா கிச்சான் அப்படின்ற ஒரு இடம், மேனார் அப்படின்ற ஒரு இடம். இந்த 2 இடங்கள் தான். இந்த 2 இடங்களுமே எங்க இருக்குதுன்னா ராஜஸ்தான்ல தான் இருக்குது. இந்த 2 இடங்களுமே ராஜஸ்தான்ல தான் இருக்குது. ஸோ அது போக வந்து சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி, தீர்த்தங்கல் பேர்ட் சாங்சுரி தமிழ்நாட்டில் சேர்த்திருக்கிறாங்க. கெச்சியோ பால்ட்ரி சிக்கிம்லையும், ஊதவா ஏரி ஜார்க்கண்ட்லையும் சேர்த்திருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினம், சரியா. நேஷனல், ஓகே இதுல ஒன்று விட்டேன். ஸோ நேஷனல் உமன்ஸ் டே பிப்ரவரி 13, சரியா. பிப்ரவரி 13. ஸோ இது யாருடைய பிறந்த நாளை வந்து தேசிய பெண்கள் தினம்னு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாள் தான். இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் 1879 பிப்ரவரி 13 வந்து பிறந்தாங்க. நேஷனல் சயின்ஸ் டேயை பொறுத்த வரைக்கும் இது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா 1928 பிறந்த, 1928 வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்.சி.வி. ராமன் அவர்கள் வந்து ஒரு டிஸ்கவரி பண்ணாரு. ஸோ அதனுடைய ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி 28 நம்ம தேசிய அறிவியல் தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கருப்பொருள் வந்து எம்பவரிங் இந்தியன் யூத் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு கருப்பொருள். அடுத்தது வேர்ல்டு கேன்சர் டே வந்து பிப்ரவரி 4. இந்த 2025 2027 2 வருஷத்துக்கு கருப்பொருள் வந்து யுனைடெட் பை யூனிக் அப்படின்ற ஒரு கருப்பொருள்.
அடுத்து பாதுகாப்பான இணைய தினம் வந்து பிப்ரவரி 11. கருப்பொருள் வந்து டுகெதர் ஃபார் அ பெட்டர் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு கருப்பொருள். வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பிப்ரவரி 20. கருப்பொருள் வந்து எம்பவரிங் இன்க்ளூஷன். கருப்பொருள் வந்து என்னன்னா எம்பவரிங் இன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருள். அடுத்து காந்தி அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவிற்கு வந்த நாள் தான் வந்து ஜனவரி 9. அதை வந்து பிரவசிய பாரதிய திவஸ் அல்லது என்ஆர்ஐ டே, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் டே அப்படின்ட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம். கருப்பொருள் வந்து டயஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு எ விக்சித் பாரத் அப்படின்ற ஒரு கருப்பொருள். இந்த வருஷம் வந்து எத்தனாவது பிரவசிய பாரதிய திவஸ் அப்படின்னா 18வது. அடுத்தது வேர்ல்டு ஹிந்தி டே வந்து எப்பொழுதுனா அது ஜனவரி 10. வேர்ல்டு ஹிந்தி டே. ஸோ ஒருவேளை வந்து நேஷனல் ஹிந்தி டே அப்படின்ட்டு கேட்குறாங்க. வேர்ல்டு ஹிந்தி டே இல்லாம நேஷனல் ஹிந்தி டே எப்பொழுதுன்னு கேட்குறாங்க. அது இதுக்கான ஆன்சர் வந்து செப்டம்பர் 14. செப்டம்பர் 14 ரைட்டா. வேர்ல்டு ஹிந்தி டே வந்து ஜனவரி 10. நேஷனல் ஹிந்தி டே செப்டம்பர் 14. கருப்பொருள் வந்து ஹிந்தி எ குளோபல் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் கல்ச்சரல் ரைட். நேஷனல் யூத் டே வந்து ஜனவரி 12. யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா சுவாமி விவேகானந்தா அவர்களினுடைய பிறந்த நாள். சரியா, சுவாமி விவேகானந்தா அவர்களினுடைய பிறந்த நாள். இது ஒருவேளை வந்து இன்டர்நேஷனல் யூத் டே வந்து எப்பொழுதுனா ஆகஸ்ட் 12. சரியா, நேஷனல் யூத் டே வந்து ஜனவரி 12. இன்டர்நேஷனல் யூத் டே வந்து ஆகஸ்ட் 12. இன்டர்நேஷனல் யூத் டே. ஓகே. கருப்பொருள் வந்து யூத் எம்பவர்மெண்ட் ஃபார் நேஷன் பில்டிங் அப்படின்ற ஒரு கருப்பொருள். அடுத்தது இந்திய ராணுவ தினம் வந்து ஜனவரி 15. சமர்த் பாரத் சாக்ஷம் சேனா அப்படின்ற ஒரு கருப்பொருள். சமர்த் பாரத் சாக்ஷம் சேனா. அடுத்து முதல் லோக்பால் தினம். சரியா, முதல் லோக்பால் தினம் வந்து எப்பொழுதுனா ஜனவரி 16 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட்டா, லோக்பால் தினம். அடுத்தது ஸோ இந்தியாவினுடைய லோக்பால் யார் அப்படின்னு தெரியுமா? லோக்பால் அப்படின்றது வந்து இப்போ இன்கேஸ் வந்து ஊழல்ல ஈடுபடுறவங்களை வந்து விசாரிக்கிறவங்க லோக்பால். அதாவது நேஷனல் லெவல்ல, அதாவது இருக்கலே ஹையஸ்ட் ஆஃபீஸ், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அந்த அளவுக்கு போயிட்டு அவங்க வந்து விசாரிக்க முடியும். சரியா, ஸோ இந்தியாவினுடைய லோக்பால் வந்து யார் அப்படின்னா நான் எழுதுறேன் அஜய், அதாவது ஏஎம் கான்வில்கர். ஏஎம் கான்வில்கர். ரைட்டா, அதாவது மாநில அளவுல இருந்துச்சு அப்படின்னா லோக் ஆயுக்தா, தேசிய அளவுல வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோக்பால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய லோக்பால் வந்து ஏஎம் கான்வில்கர். அடுத்து பராக்கிரம் திவாஸ், கரேஜ் டே அப்படின்னு சொன்னாங்க, ஜனவரி 23. இது வந்து யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய 128வது பிறந்த நாள் தான் பராக்கிரம் திவாஸ். அடுத்தது நேஷனல் கேர்ள் சைல்டு டே எப்பொழுதுனா ஜனவரி 24. கருப்பொருள் வந்து எம்பவரிங் கேர்ள்ஸ் ஃபார் அ பிரைட்டர் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு கருப்பொருள். எம்பவரிங் கேர்ள்ஸ் ஃபார் அ பிரைட்டர் ஃபியூச்சர். அடுத்து 15வது நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ரைட்டா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த நாளில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஜனவரி 25. அதனால தான் வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். நத்திங் லைக் ஓட்டிங் ஐ ஓட் ஃபார் ஷுவர் அப்படின்ற ஒரு கருப்பொருள். நத்திங் லைக் ஓட்டிங் ஐ ஓட் ஃபார் ஷுவர். அடுத்தது ஸோ நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னா 324ல சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிகல் 326ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 வயது மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஓட்டு போடலான்றதை பத்தி சொல்றது. ஆர்டிகல் 54 வந்து பிரசிடென்டோட எலெக்ஷனை பத்தி சொல்றாங்க. ஆர்டிகல் 55 அந்த எலெக்ஷன் வந்து எந்த முறையில நடக்கணும்ன்றதை பத்தி சொல்றாங்க. ஆர்டிகல் 66 வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவருடைய பிரசிடென்ட்டை பத்தி எலெக்ஷனை பத்தி சொல்றது. ரைட்டா. அடுத்தது 76வது குடியரசு தினம். சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்டான பிரபாவோ சுபியாந்தோ தான் இந்த தடவை வந்திருக்கிறாங்க. கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னா கோல்டன் இந்தியா, ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கருப்பொருளை தான் வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 10லேருந்து 12 மாசத்துக்குள்ள முக்கியமான, அதாவது ஒரு நல்ல ஒரு ரிவிஷனாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். சரியா, ஏன்னா நம்மளுடைய டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல இருக்கிற A to Z வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் விடாம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இது வந்து இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் போக போறீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு பக்காவான ஒரு ரிவிஷனா இருக்கும். சரியா, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து எடுத்திருக்கணும். இன்னும் வந்து ஒரு 2லேருந்து 3 வீடியோ மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அதையும் நம்ம முடிச்சோம்னா 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் வந்து ஓவர் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.